ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த அற்புதமான அழகான இந்த வாழ்க்கை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் எப்பயுமே வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் அடிக்கடி நினச்சிட்டும் வாங்க சொல்லிட்டும் வாங்க யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு வந்த இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை அசுர வளர்ச்சி அடைஞ்சிருப்பது உண்மைதாங்க. கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க. இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். லாஸ்ட்டு வீடியோஸ் லாஸ்ட்டுக்கும் அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் வீடியோ. என் தாத்தா பேர் கனகம்பட்டி சித்தரையா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மூட்டை சாமின்னு சொல்லியிருந்தாங்க, மூட்டை பாபான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தங்க என்னென்னமோலாம் பேர் சொல்கிறாங்கங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்கே தெரியல. பட் வந்துச்சு. என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இடம் மாற்றம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான ரீடிங் இன்றைக்கி என்ன வரப்போகுது, இன்றைக்கி என்ன கடவுள் சொல்ல போகிறாங்க, சிவாப்பா என்ன சொல்ல போகிறாங்க, நீங்கள் கும்பிட்ற தெய்வம் இன்றைக்கி என்ன உங்களுக்கு தெளிவான கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, இல்லை கவலையில் இருக்கீங்க, ஏதாவது தெளிவு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் குறித்து சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சில பேர் நீங்கள் பார்க்குற நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு எல்லா ஓரளவுக்குங்க ஸ்டேபிளாக இந்த வாழ்க்கையில் எப்படி எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். செல்வ செழிப்பு ரொம்ப ஒவ்வொன்றும் இல்லைனாலும் நல்ல ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன்ஸ் தான். உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சை உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கலாம், அல்லது ஒரு பார்க்குற ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சை கேட்குறவங்க தான் உங்களை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா உங்களோட வாக்கு பலிதமாகும், இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் போயிட்டுருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் யோசித்து பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெளிவாக சொல்லக்கூடியவங்க. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபாலருக்குமே ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான். பண விஷயம் குறித்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, பணம் கண்டிப்பாக அபண்டன்ஸ் வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னா, இனிமேல் அமோகமாக வந்துட்டு இருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னா, நீங்கள் நினச்சே பார்த்துருக்க இந்த இந்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வரும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வருங்க. கண்டிப்பாக நீங்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை தான் வரும். சஃபிஷியண்ட்டான ஒரு எக்கனாமிக் லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஃபைனான்ஷியலில் நீங்கள் எதையுமே ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பாக அழகாக இருக்குது. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன, உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிற நிறையா விஷயம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் நிறைய பேஷனேட்டான ஒரு விஷயம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது, அந்த ஒர்க்கில் ஃபீல் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி, சேஞ்சஸ், ஹாப்பினஸ் இதோடு சேர்த்து நீங்கள் இது வரைக்கும் சஃபர் ஆகிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களும் சரியாகுதுங்க. இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஹார்ன் சவுண்டு பயங்கரமாக அடிக்குது, எனக்கு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் குறித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கவலைப்பட்டுட்ருக்கீங்க. வராத இடத்துலேருந்து பணம் வருமா, கேட்ட இடத்துல பணம் வருமா, கொடுத்த பணம் வருமா, இல்லை எனக்கு பிஸ்னஸில் இவ்வளோ கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, நல்லா வருமா, நான் எடுத்து வைக்கிற இந்த காரியம் நல்லா நடக்குமானா எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குங்க, நடக்கவும் போகுதுங்க. அதனால் கடவுளை கும்பிடுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டோட எந்த விஷயமும் பண்ணாதீங்க. கடவுளை கும்பிட்டுட்டு பாசிட்டிவ் தாட்டோட உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட இன்னர் வாய்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் சொல்கிற விஷயம் எப்பயுமே நல்லதே நடக்குங்க. அந்த மாதிரி ஒரு வாக்கு வன்மை கொண்ட பர்சன்ஸ் தான் பார்க்குறேன். நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாலுங்க, இது நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு ஒத்து போகிற மாதிரி தெரில, இது வரைக்கும் விட்டுருங்க. எல்லாமே வாஷ் அவுட் பண்ணி கழுவி விட்டுருங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அபண்டன்ஸ் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக பிளெஸிங்கே வந்துடுச்சு கடவுள்கிட்ட இருந்து. இந்த பிளெஸிங்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்களே நினச்சிங்கன்னா மட்டும்தான் இது உங்கள் கையில் கிடைக்குங்க. அதனால் அந்த ஒரு இது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விதமான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. லென்ஸு க்ளீனாக இருக்கா, கிளியராக இருக்கா? இப்போது பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போதைக்கு நான் சட்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து மைண்டில் நினச்சிக்கோங்க. இது வந்து விஷயம் எனக்கு நடக்குமா? இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா? இதை நம்பலாமா? நம்பிட்டு நிற்கலாமா? இல்லை கிளம்பலாமா? அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயங்க. உண்மையாக இருக்கா? பொய்யா இருக்கா? ஏதோ ஒன்றுங்க. நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டு நிற்கிறீங்களா? இது நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? சரியாகுமா? சரியாகாதா? அப்படின்னு ஏதாவது ஒரு மைண்டில் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் டக்குன்னு எடுக்கலாமா? இது எனக்கு இப்போ சட்டுன்னு தோணுன ஒரு விஷயம். எஸ்ஆர் நோ மாதிரி. நீங்கள் நினச்ச விஷயம் இப்போ செய்யலாமா வேணாமா? இது கரண்ட் எனர்ஜி தான். இதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து இதுதான் லைஃப் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. கரண்ட்டில் இப்போ அந்த எனர்ஜி வந்து எப்படி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பராக பண்ணலாங்க. நீங்கள் என்ன இப்போ ஆசைப்பட்டு கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் வந்து இப்போ லைக் கொடுத்துருங்க. உடனே போய் லைக் கொடுத்துருங்க. ஏன் இந்த வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு வந்துருச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதனால் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த கார்டு வந்தாலேங்க நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டு இப்போ நான் வந்து என்ன கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடக்கிறது ஆசைப்படுறது எல்லா விஷயத்தையும் நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனால் அதே நீங்கள் ஆசைப்படுறது நடக்குங்கிற மாதிரி ஒரு கார்டு கன்ஃபர்மேஷனாக வந்து நான் என்ன கேட்டனோ அதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் தெளிவாக வந்துருச்சு. இந்த எனர்ஜி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு அப்படின்னு ஒரு டைப் பண்ணிடுங்க இதில். ஏன்னா நீங்கள் இனிமேல் வந்து ஜம்முன்னு கையை கட்டி உட்காரலாங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்து ஏதோ குறித்து கவலைப்பட்டுருந்தீங்களா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஜம்முன்னு அழகாக உட்காந்துக்கலாங்க. ஏன்னா உங்களுடைய விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகுது. இமோஷனல் லெவலில் பயங்கரமாக வந்து கண்ட்ரோல்னால் தேவைப்படுற இடத்துல அந்த இமோஷன்ஸ் இருக்குங்க. அதை குறித்தே நீங்கள் அந்த இமோஷன் கூடவே போராடிட்டு இருக்க மாட்டீங்க. கடவுள் என்ன கொடுக்குறாரோ, எப்படி தள்ளுறாரோ, எப்படி போகுதோ அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டே இருக்கிறதுனால அழகாக ஸ்டேபிளான வாழ்க்கையை நினச்சது நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. கையை கட்டி ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்க. நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் காலடியில் வந்து விழுந்து கிடக்குங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டெக்கான் பைசஸ் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, 9999 பார்க்குறவங்களா இருப்பீங்க. ரொம்ப இந்த 9ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது ஒரு டெஸ்லா நம்பர் கூட சொல்லுவாங்க. இந்த 369 அதை கூட்டினா கூட அதை கடைசியில் வர நம்பர் வந்து 9ஆக தான் வரும். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங் தான் அது. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கேன் தெரியுங்களா? அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் வந்து யாருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பதிவாயிருக்கும். இவங்க என்னமோ ஒன்று சொன்னாங்க, அதை செஞ்சால் இந்த விஷயம் நடக்கும்னு. கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணுங்கள், இது நடக்கும். ஜம்முன்னு கையை கட்டிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். மற்றதெல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். 100% கன்ஃபர்மேஷனுங்க. கன்ஃபர்மேஷன் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க கார்டு. பயங்கர பாசிட்டிவ் வைவோடு இருக்கீங்களா எல்லோரும்? உங்களோட எனர்ஜி தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய பேருக்குங்க நானும் பார்த்துட்டேன். நல்ல விஷயம் வந்து எடுத்து சொன்னால் அது போய் காதிலே விழுக மாட்டேங்குது அவங்களுக்கு. அதை பார்க்குறதா இருக்கட்டும், அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நல்லது சொன்னால் அது வந்து அவங்க நலனுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அது ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நான் ரீடிங்கோ இல்லை வந்து அந்த விஷயம் நடக்கும்னு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் நீங்கள் போகிற பாதை தப்புங்க, இங்கே நிற்காதீங்க, உங்கள் நலனுக்கு தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு நல்லது சொன்னால் கூட அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. நல்லது சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியலையே. அழகாக போய் தாத்தா கிட்ட இன்றைக்கி செம்மையான பவர்ஃபுல்லான ரீடிங். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எதுவுமே நடக்கலாங்க, இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து சூப்பராக மாறக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இங்கே பாருங்கள், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு வந்துருச்சு. இங்கே வந்து உங்களோட பண விஷயத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை, எதுவுமே எனக்கு பேலன்ஸே இல்லையே, இங்கே போனால் அந்த பக்கம் சறுக்குது, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் சறுக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்து ஒரு கெரியர் பார்த்து இந்த பக்கம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இல்லை நல்லா நார்மலாக போயிட்டுருக்குன்னா பிஸ்னஸில் அடி வாங்குது. இந்த
மாதிரி பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன்லாம் இனிமேல் வந்து தூக்கி திருப்பி போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அலைன் ஆகி ஒரு பேலன்ஸ் கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில். நல்ல ஏன்னா லக்கு வந்து கடவுள் வந்து பிளஸிங் மூலமாக கொடுக்குறாரு. அந்த லக்கெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுற மோடுக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் பட்டது எல்லாமே ஏன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கர்மா. ஏன் நடந்துச்சுன்னு கேட்கவே கேட்காதீங்க. அது தப்பான கேள்வி. திரும்ப வந்து நம்ம தான் திரும்ப அழுதுகிட்டே நீங்கள் நிற்கணும். ஏன்னா கேள்வியே இங்கே தப்பு. இது எல்லாமே கடவுளோட ஒரு நாடகம் தான். அந்த நாடகத்தில் அவர் வந்து எழுதின விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதனால் நடந்தால் நடந்துட்டு போட்டு விடுங்க. இனிமேல் இந்த தலையெழுத்தை, இந்த டெஸ்டினியை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் கடவுளே வந்து உங்களுக்கு பிளஸிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சரியான நேரம். தப்பிச்சுக்கிறவங்க தப்பிச்சுக்கோங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்குது. காதுள்ளவன் கேட்கப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், பைபிளில் இருக்குது. அதனால் எவ்வளோ விஷயம் நான் வந்து தலையால் தண்ணி குடித்து உங்களுக்கு சொன்னால் கூட கேட்குறவங்களுக்கு மட்டும்தான், அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதை உள்வாங்கிறவங்களுக்கு மட்டும் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து உணவு கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. புரியுதுங்களா? கடவுள் வந்து எல்லாருக்குமே படி இழந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த உணவு வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கு, ஒரு சில மக்களுக்கு போய் சேராது தெரியுங்களா? அப்போது வந்து அவங்க ரிசீவிங் மோடில் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுக்குற தன்மையில் தான் இருக்குது. இயற்கையே, கடவுளே, நான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் பதிலுக்கு நீ என்ன பண்ணுற, நான் கொடுக்குறேன், நீ எத்தனை பேருக்கு நீ கொடுக்குற அப்படிங்கிறதான் பார்ப்பார். ஆனால் நம்ம கொடுக்குறோமா? அப்படி கொடுக்குற தன்மையில் இல்லாதனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே விஷயம். ஒரு இயற்கை கூடங்க, ஒரு மரம் கூட ஒரு பழம் கொடுக்குது, ஒரு மாம்பழம் கொடுக்குது. மாமரத்துலேருந்து மாம்பழம் கொடுக்குதுன்னா அந்த மாமரம் அது வந்து சொல்லுமா, இந்த பழம் வந்து என்னோடய மரத்துக்கு தான், நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அந்த மரம் என்னைக்காவது சொல்லியிருக்கா? சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்க இந்த காற்று இது வந்து இதுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு மட்டும்தான், விலங்கினத்துக்கு கிடையாது. இல்லை, விலங்கினத்துக்கு மட்டும்தான் இந்த காற்று, மனிதர்களுக்கு கிடையாது. நீ என்னைக்காவது அந்த காற்றை சொல்லியிருக்கா? அப்போ கடவுள் படைத்த அத்தனை வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை சக்திகளும், அத்தனை பிரபஞ்ச சக்திகளுமே வந்து மற்றவங்களுக்காக தான் இருக்குது. அவர் படைத்த அத்தனை உயிர்களுமே, உயிரினங்களுமே மற்றவங்களுக்காக இருக்கும்போது, ஆனால் நம்ம மட்டும் இது நமக்கானது, எனக்கானது, என்னோடது அப்படிங்கிறத நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கனால தான் இவ்வளோ பெயின் நமக்கு வருது. சில லெசன்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குங்க. அந்த விஷயம்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது தான் நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு நிறைய விஷயம் கிடைக்குங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? நான் கொடுக்க தயார். நான் கொடுத்தது நீ எத்தனை பேருக்கு கொடுப்பேன்னு சொல்லி கடவுள் கேட்குறாங்க. ஏன்னா பிரபஞ்சத்தோட ஒத்திசைவோடு இங்கே இருக்கிற அத்தனை வந்து ஒரு அறிவு, ஈரறிவு எல்லாமே கொடுக்குற தன்மையில் இருக்குது. இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்குது. ஆனால் இந்த மண்ணு கொடுக்குது, நிறையா வளத்தை கொடுக்குது, நிறையா தங்கத்தை கொடுக்குது, வைரத்தை கொடுக்குது. ஆனால் நம்ம திருப்பி என்ன கொடுக்குறோம்? அது மாசு, கழிவு, இதைத்தானே நம்ம திரும்ப கொடுக்குறோம். வேறு ஏதாவது நல்லது செய்கிறோமா? மரங்கள் நடுறோமா? எத்தனை பேருங்க மரங்கள் நட்டுட்ருக்குறோம் இல்லைங்களா? அதனால் அந்த கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது கடவுள் நமக்கு நிறையா கொடுப்பாருங்க. அதனால தான் நமக்கு இங்கே லேக் ஆகுது. ஏன் எனக்கு கிடைக்கலன்னா, நீ எத்தனை பேருக்கு கொடுத்த? நான் கொடுக்குறேன், நீ எத்தனை பேருக்கு கொடுத்தேன்னு கடவுள் கேட்குறாருங்க. இனிமேல் வந்து பேலன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் வந்து பணம் குறித்த நீங்கள் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலோ, அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடைக்காம ஒரு பேலன்ஸ் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்ட களமாகவே இருக்குது, மைண்டு வந்து போராடிட்டே இருக்குது அப்படிங்கிறத விஷயம்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் தலைகீழாக மாற்றி போடுற மாதிரி அழகாக நிறைய விஷயங்கள் வந்து வந்துடுதுங்க. ஏன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருச்சு, இங்கே 9 ஆஃப் கப்ஸ். அன்புன்னா போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு அன்பு கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு அன்பு இல்லை, என்னை சுற்றி இருந்தவங்க அன்பு இல்லை, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்கன்னா, இல்லை, அழகான ஒரு உண்மையான ஒரு அன்பு கிடைக்கிது. ஹாரன் சவுண்டு பயங்கரமாக அடிக்குதுங்க. பவர்ஃபுல்லான ரீடிங் உண்மையிலே. இது 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னா பணம் குறித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இங்கே 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்கால் காலமே புரட்டி போட்டு இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது. கரியர், ஒரு மனுஷனுக்கு என்னங்க பிரச்சனை இல்லைங்களா? ஒன்று பண பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா வந்து நம்ம நினச்ச விஷயம் வந்து நடக்கலை, நமக்கு உண்மையான பாசம் கிடைக்கல, அப்புறம் இன்னொன்று வந்து ஆரோக்கியமின்மை. இது 3 தான். மன நிம்மதி, ஆரோக்கியமின்மை, இதெல்லாம் தான் வேணும்னு. நம்ம ஆரோக்கியமின்மையாக இருக்கிறதும் மன நிம்மதி நமக்கு வேணும்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கடவுளே வந்து உன்னோட டைமே, இது வரைக்கும் நீ வந்து மோசமான டைமில் இருந்து வாழ்ந்துட்டுருக்க, இப்போ உன் டைமை மாற்றி நல்ல டைம் நான் கொடுக்குறேன். இது எல்லாம் வந்து ஒரு காத்தடிக்கிற மாதிரி ஒரு பிளெஸிங் கடவுள் கொடுப்பாருங்க. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டே இருக்கும்போது ஒரு சின்ன இப்போயே நமக்குங்க வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்கி திங்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, அது வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்குறதில்ல. பட் ஆனால் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரேஷன் கடையில் வந்து நமக்கு 3000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க. அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் போய் அந்த லைனில் நின்று அந்த பணத்தை போய் நம்ம வாங்குறோம் இல்லையா? அது நமக்கு அந்த 3000ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிளெஸிங் மாதிரி கொடுக்குறாங்களா? அதே மாதிரி கடவுளும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இடையில வந்து உனக்கான பிளெஸிங் கொடுக்குறேன், உனக்கான நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீ வந்து இந்த
நேரத்தில் நீ எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து இதை வாங்கிக்கிறியோ இதை வாங்கிக்கலாம், இது உனக்கான டைம்னு சொல்லி அந்த ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் வந்து அழுதுட்டு நெகட்டிவிட்டியோடு இருந்தீங்க, என் வாழ்க்கை இப்படியே தான் போச்சு, இனிமேல் மாறாது, நான் இதுக்கு தான் பிறந்திருக்கேன், இந்த மாதிரி நெகட்டிவ் மோட்லேயே நீங்கள் அடிக்கடி, அதனால தான் வந்து எண்ணத்தை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுங்க. உங்கள் தாட்டை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. எப்போ வேணாலும் கடவுள் வந்து நம்ம தலையெழுத்தை மாற்றுவாருங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து சந்தோஷமாக ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பினஸோடு இருக்கும்போது, நம்ம ரிசீவிங் மோடில் இருக்கும்போது கடவுள் நம்ம கொடுக்கறத டக்குன்னு வாங்கிடலாங்க. ஒரு நிமிஷம் போதுங்க கடவுள் நம்ம தலையெழுத்தை மாற்றி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. அழகான விஷயம், பேலன்ஸ் எல்லாமே கொண்டு வருது. இந்த கார்டுக்கு கண்டிப்பாக பூ வச்சு தாங்க ஆகணும். ஏன்னா எனக்கு வாழ்க்கையே மாறுது, இதில் வாழ்க்கை மாறுது, நான் நினச்சி ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குது, அதுக்கப்புறம் கெரியரில் நல்லா இருக்குது, எக்கனாமிக் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும்? வேறு எல்லாருக்குமே என்ன வேணும் சொல்லுங்கள்? இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள்? கடவுளே கூட இருந்து எல்லா விஷயமும் பண்ணுறாரு. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. மனம் நிம்மதியாக இருந்தாலே ஆரோக்கியம் வந்துருங்க. எதையோ ஒன்று தேவையில்லாத பிடிச்சி கஷ்டப்படுறதுனால தான் உங்களுக்கு வந்து உடல் அளவில் பாதிப்பு ஏற்படுது. பாருங்கள் எவ்வளோ அழகான, சில பேருக்கு வந்து என்னென்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. கடவுளே, யார் உள்ளே இருந்தாலும் ஆபத்தான சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்கள காப்பாற்றிடு. இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டால் மட்டுங்க இந்த ஒரு ப்ரேயர் நான் வச்சுருவேன். ஒரு நிமிஷம். ஏன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் உயிரோட வேல்யூ. நமக்கெல்லாம் வந்து கடவுள் அழகாக உடலை கொடுத்து, உயிரை கொடுத்து, அறிவை கொடுத்து, சாப்பிட்றதுக்கு 3 வேளை எல்லாத்தையும் கொடுத்து, நம்ம வந்து காற்று கொடுத்து, நம்ம சுவாசிக்க வச்சுட்டு இருந்தால் நம்ம அவரை பற்றி திங்க் பண்ணாமல் கண்டது கிடையாதெல்லாம் போட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கோங்க. தேவையில்லாதது நம்ம நினைக்கிறது எதுவுமே தேவையே கிடையாதுங்க. இந்த ஆம்புலன்ஸில் போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க கூட உள்ளே இருக்கலாங்க. அவங்களுக்கு தெரியுங்க இந்த உயிரோட வேல்யூ என்னென்னு. எனக்கு உயிர் திரும்ப வராதா, நான் திரும்ப வந்து இந்த உலகத்தில் வந்து என் கூட இருக்கிறவங்களோட நான் வந்து பேச மாட்டேனா, சிரிக்க மாட்டேனா, இது வரைக்கும் தப்பாக நான் வாழ்ந்துட்டேனே, அவங்கள பார்க்காமலே போகிறேனே, நிறையா விஷயம் இருக்குது அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்கு, எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனாக வாழ்க்கை போயிடுச்சு, என்னோடய அன்பை சொல்லலையே, அவங்க என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கேன்னு அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த உயிருக்கு போராடுவாங்க தெரியுங்களா? அப்போ தெரியுங்க அந்த உயிரோட மதிப்பு. நமக்கெல்லாம் தெரியல, அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடைச்சதுனால நம்ம உயிரோட மதிப்பு தெரியல, இந்த உடலோட மதிப்பு தெரியல, கடவுளோட மதிப்பு தெரியல, நமக்கு கிடைச்ச விஷயங்கள் அத்தனைக்குமே நமக்கு வேல்யூவே தெரியல. இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு போகும்போதெல்லாம் நான் அப்படி ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு அன்பெல்லாம் கடவுள், இங்கே பாருங்கள் அவரோட அன்பே மொத்த அன்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை ஏமாத்துனுச்சு, ஏதோ ஒன்று என்னை காயப்படுத்துனுச்சு, ஏதோ எனக்கு மோசம் பண்ணிச்சு, ஏதோ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு, ஏதோ என்னை ஏமாத்துனுச்சுன்னு இப்படியே நீங்கள் கவலைப்பட்டு என்ன பண்ணுறீங்க? போகிறீங்க. எனக்கு எதுவுமே வேணாம், நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு போகிறீங்க. அந்த ஒரு இதெல்லாம் என்னென்னா, நாளைக்கு பௌர்ணமி வருது, தைப்பூசம் வருது, இந்த டயத்தில் வந்து எல்லாரோட மைண்டுமே வந்து ஒரு ஃப்ளக்சுவேட் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா அண்டத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா மனோகாரகன் அப்படிங்கிறது வந்து சந்திர பகவான், மனதுக்கு அவரை தாங்க நம்ம எடுத்து சொல்லுவோம். அதனால் மனசில் ஏற்படுற அந்த சஞ்சலங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் வந்து அண்டத்தில் எப்படி வந்து மாறுபடுதோ, வேறுபடுதோ, அங்கே எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடக்குதோ அதே சேஞ்சஸ் அண்டத்தில் இருக்கிற நம்ம பிண்டத்துலேயும் நம்ம வந்து கண்டிப்பாக அதோட சேஞ்சஸ் ஏற்படுறதுனால தான் அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று சில வந்து மன கஷ்டம், மனக்குழப்பம், ஒரு தாங்கவே முடியாத ஒரு பெயினுக்குள்ளே போய் மாட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு தைப்பூசம் ரொம்ப வந்து ஒரு விமர்சையாக வந்து நிறைய இடங்களில் வந்து முருகன் கோயிலில் கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் கொண்டாடிட்டு வாங்க. அவரோட அனுகிரகம், அருள் வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு நானும் வந்து விரதம் இருந்து நாளையோட அந்த விரத தினத்தை நான் முடிக்க போகிறேங்க. எல்லாமே முருகனோட அருளால் தாங்க இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குது. அதனால் முருகான்னு கூப்பிடுங்க, ஓடோடி வருவாருங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ கூப்பிடுங்க. பட் முருகனுக்கு இந்த கலியுகத்தில் முருகா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பேரில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதை கடவுளாக, தமிழ் கடவுளில் நம்ம கும்பிட்றோம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. பிடிச்சிச்சின்னா, உங்களுக்கு மனசு ஒத்து போணுச்சுன்னா முருகான்னு கூப்பிடுங்க. அது ஜஸ்ட் பேருங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பேர் ஏதாவது இருந்ததுன்னா கூப்பிடுவீங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் போகிறாங்க, அவங்க பேர் முருகன் நினச்சி கூப்பிடுங்க. அப்படியே நினச்சி கொடுங்க மற்ற மதத்தினர். ஏன்னா நீங்களும் வந்து நான் மதம் மாற சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். யாரையும் கம்பல் பண்ணி நான் எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன். நான் கும்பிட்ற முருகனும் தமிழ் கடவுள் அப்படிலாம் கிடையாதுங்க. இது உலக கடவுள் தான். அவர் எல்லா மதத்தினருக்கும் சொந்தமான மதம், ஜாதியெலாம் இப்போ இடையில பிரித்ததுங்க. இந்த உலக கடவுளுங்க, பிரபஞ்ச கடவுள் முருகன். ஏன்னா அவரை கும்பிடும்போது டக்குன்னு வந்து ஒரு பேரை சொல்லி நம்ம கூப்பிட்றோம். நீங்கள் பிரபஞ்சம்னு நினச்சிங்கன்னா அவரை கூப்பிடுங்க, முருகன் நினச்சா கூப்பிடுங்க, அல்லான்னு நினச்சா கூப்பிடுங்க. எதுவுமே நாங்கள் கம்பல் பண்ணவே மாட்டேன். முருகாங்கிறது ஒரு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுன்னு கூட
கூட நினச்சிக்கோங்க. அவர் ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் கூப்பிட்றதா கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து அந்த மதம் ஆச்சரியத்துக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் வந்து ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயமா இருக்கும், கிறிஸ்டியானிட்டிக்கும் வந்து ஒரு இஸ்லாத்துக்கும். அதனால ரொம்ப நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதோ பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்ற மாதிரி முருகான்னு கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள்லாம் கூப்பிடும்போது இன்னும் வேகமாக ஒடியாருவார். ஏன்னா வந்து இந்த கடவுள் பேரை வந்து மதம் சொல்லி ஜாதி சொல்லி பிரித்து வச்சுட்டாங்கங்க. கடவுள் ஒருத்தர் தான். அதெல்லாம் மீறி நீங்கள் நம்பிக்கை ரத்தத்தில் ஊறின விஷயங்கள்லாம் மீறி நீங்கள் வந்து அந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் கூப்பிடும்போது, கடவுள்னா நான் சொல்ல மாட்டேன், எனர்ஜி, அவர் ஒரு பெரிய பவர்ஃபுல் எனர்ஜி. அந்த எனர்ஜியை கூப்பிடும்போது அந்த எனர்ஜி இன்னும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குங்க. இன்றைக்கி என்ன அது பயங்கரமான ஒரு வைப்பில் எல்லாமே நடக்குது, என்னன்னே தெரிலங்க. ஏதோ செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக டெடிக்கேஷனாக இப்போ ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டுருந்தீங்கல்ல, இப்போ அதெல்லாம் கிடையாது. என் வேலை தான், நான் வேலை செஞ்சால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நான் எனக்கான விஷயம் பண்ணால் தான் என்னோடய உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான கண்ணோட்டங்க. உங்களோட கவலையெல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் இருந்தால் கூட நீங்கள் வேலை செய்யும்போது அதை கான்சன்ட்ரேஷனோட தெளிவாக ஒரே கண்ணோட்டம், ஒரு நேராக ஒரு பார்வை இருக்கும் தெரியுங்களா? எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. மற்ற நேரத்தில் நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தாலும், ஆனால் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய அந்த கவனம், முழு கவனமும் கான்சன்ட்ரேஷனும் அந்த வேலையில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான அந்த ஒரு ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விடாப்பிடியாக விடாமுயற்சியாக ஒரு நல்ல ஒரு தரத்தோட நிறைய ஒரு நாலேஜோட நல்ல ஒரு மாஸ்டராக ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் போகிற தொழிலை நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில்ங்க எனக்கு என்ன இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி தாங்க என்ன கூட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சேனல் நான் ஆரம்பிக்கும் போதுங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக வந்து எப்படி பேசணுன்னு கூட தெரியாது. ஏதோ வீடியோ போடுவாங்க, அங்கே இந்த பக்கம் ரெஸ்பான்ஸே வராதுங்க. இடிஞ்செல்லாம் உட்காரல, ஏதோ ஒன்று பண்ணுற விஷயத்த நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணுவோம் அப்படின்னு. இதில் எனக்கு சக்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியாது. இந்த சேனல் நம்பி ஒரு 4000 பேர் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக இது வந்து என்னோடய ஸ்பீச் வந்து நிறையா பேரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. இதில் டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க. நான் இந்த உணவளி ஃபுட் டொனேஷன் கொடுத்துட்ருக்கேங்கல்ல, அதில் வந்து இப்போ திரும்பவும் வந்து ஃபுட் டொனேஷன் பண்ணுறதா வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து உதவி செய்த ராஜேஸ்வரி, நட்ராஜன், அதுக்கப்புறம் வந்து கலைச்செல்வி ஆத்தூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட், அவங்க கமல் ஃப்ரம் அந்தியூர், இவங்க எல்லாருமே வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து உங்களோட உதவி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் நான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா, கம்பல்ஷன் கிடையாதுங்க, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஜிபே பண்ணிவிடுங்க. இவங்க கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள்ங்க. எனக்கே ரொம்ப வந்து மனசு உறுத்திட்டே இருந்ததுங்க. ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸு, கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. பட் வந்து வாலண்ட்ரியாக அவங்களே வந்து ஒருத்தங்க வந்து ராஜேஸ்வரி, நட்ராஜன், இவங்க 2 பேரும், இவங்க வந்து ஃபஸ்ட்டு திரும்ப எனக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி, ஞாபகப்படுத்தலை ஏற்கனவே இருந்தது, ஒரு ஃபண்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காயத்ரி, அவங்க கும்பகோணம், அவங்க எல்லாமுமே வந்து ரெகுலராக, சித்திரை செல்வி, இவங்க எல்லாமே ரெகுலருங்க. இவங்களை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. மாதம் ஆனிச்சுன்னா சம்பளம் வாங்குறாங்களோ இல்லையோ அந்த பணத்தை போட்டுருவாங்க. இன்னும் வந்து யாராவது டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இல்லை உங்கள் ஊர்லேருந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஓகேங்க. என்னால் காசு இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கு, எனக்கு எடுத்து செய்ய முடியல அப்படின்னா உங்களோட அன்பும் ஆதரவும் அதுக்கு வந்து மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து அந்த அத்தியாவசிய தேவைகள்னு சொன்ன தெரியுங்களா, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நானே பண்ணுறேன், எனக்கு அட்ரஸ் மட்டும் கொடுங்கன்னாங்க. அவங்களோட அட்ரஸை டைரெக்டாக நான் வந்து காண்டாக்டில் அவங்க நம்பர் கொடுத்துட்டேங்க. அவங்க பண்ணுறேன்னாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. திருவாரூர் வழியாக தான் நான் போகிறேன், நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நானே வந்து பர்சனலாக வாங்கி கொடுத்துட்றேன்னாங்க. அவங்களோட அந்த அன்பாலயத்தோட நம்பரை நான் வாங்கி கொடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நம்ம சொல்கிறது மூலமாக நிறைய பேர் வந்து செய்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்காங்கங்க. கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம செய்கிற பாவங்களும் புண்ணியங்களும் மட்டும்தாங்க நம்ம இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை வருஷம் நம்ம பண்ண போன ஜென்ம பாவ புண்ணியத்தினால இவ்வளோ அனுபவிச்சிட்டோம். இனிமேல் பாவம் சேராமல் இனிமேல் அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம தலையெழுத்தை கரெக்டாக எழுதணும் இல்லைங்களா? போன ஜென்மத்தில் தப்பாக பண்ணதுனால தான் இந்த ஜென்மத்தில் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அடுத்த ஜென்ம வாழ்க்கையில் மனிதராகவோ யாரோ பிறக்க போகிறோமோ தெரியாதுங்க. நம்ம செய்கிற இந்த ஒரு பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு புண்ணிய விஷயந்தான் தர்மம் தலை காக்குங்க. அதனால் உங்களால் முடிஞ்சதே பண்ணுங்கள், கம்பல்ஷன் இல்லை. பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. பண்ண முடியலன்னா அனுப்பி வைங்க.
நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்த அத்தனை நபர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிங்க. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நல்லா இருக்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துலேருந்து ஒரு ஒரு மீள முடியாத ஒரு துயரத்துலேருந்து, நம்ப முடியாத ஒரு விஷயத்துலேருந்து கடவுள் உங்களை எவ்வளோ அழகாக காப்பாற்றிருக்காரு பாருங்கள். அதனால தான் அவங்களுக்கு சரியான டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. ஏன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலச்சக்கரம் மாறினதும் உங்களுக்காக தான். இனிமேல் நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நடக்குதுங்க. புரியுதுங்களா? இந்த டெத்துக்கு அப்புறம் இந்த டெத்து கார்டு எதுக்கு எனக்கு இவ்வளோ நல்ல கார்டெலாம் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்துலேருந்து மாட்டி வெளியில் வந்திருக்கீங்க. அதுதான் வந்து இங்கே எனக்கு தெரியுது. அதனால தான் கடவுள் வந்து இந்த இதுலேருந்து உங்களை அவர் தான் தப்பிக்க விட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து, எவ்வளோ பெரிய துயரத்துலேருந்து எல்லாத்தையும் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க, சுற்றி வந்து உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. யார் யார் எப்படி என்ன கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா மேலேருந்து கீழே தப்பிச்சு வெளியே வந்துடு. அங்கே இருந்தேன்னா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கடவுளே உங்களை பிடிச்சி தள்ளி காப்பாற்றி வெளியே தள்ளிட்டார். இப்போ இந்த அடி வாங்கியிருக்கியா போதுமா? இதுலேருந்து நாலேஜ் கிடச்சிச்சா? இனிமேல் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில நாலேஜ் எல்லாம் கற்றுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கெரியரில் சூப்பராகுது. நீங்கள் அன்பு தேடி, உண்மையான அன்பு தேடி இழந்து ஒரு மோசமான ஒரு நபர்கிட்ட மாட்டிருப்பீங்க. அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து ஒரு நல்ல அன்புக்கிட்ட, ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நியூ லவ் இருக்கும். இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்குது. எல்லாமே தலைகீழ உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் சோகமாக இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது, வெடிச்சு செதற மாதிரி இருந்தது, தாங்கவே முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது, ஏற்றுக்கவே முடியல, என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கூட யாருமே இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை அப்படின்னு இன்னொரு பர்சன் கூட சொல்லியிருந்தாங்கங்க. எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, நானும் என் தம்பியும் தான். அவங்க பேர் வந்து காமராஜ்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க இந்த கமெண்ட்டை நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க. அந்த கமெண்ட்டை நான் இப்போ வந்து நான் எடுக்கலை, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. அவங்க வந்து இந்த கமெண்ட்டை எனக்கு படிங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, நானும் என்னோட அண்ணனோ தம்பியோ யாரோ இருந்தாங்க, நீங்கள் தயவு செஞ்சு இந்த கமெண்ட்டில் படிங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் வந்து தெம்பாக 2 பேரும் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், கடவுள் இருக்கார். யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. யாருமே இல்லைன்னா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் யாருங்க இப்படி தூக்கி போட்டது சொல்லுங்கள்? உங்களை யார் இந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்க வச்சு தூக்கி போட்டது யாருங்க? கடவுள் கொடுத்தாரு. கடவுள் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தாங்க நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் செஞ்ச அந்த கர்மா இனிமேலும் திரும்ப கர்மா இது பண்ணிக்காத. அடுத்த ஜென்மத்தில் திரும்ப எதுவாக வந்து பிறந்து நீங்கள் இதெல்லாம் சரி கட்ட போகிறோம். மனிதர்களாக இருக்கும் போதே நம்ம யார், என்ன, ஏது, நமக்கு எதுக்கு கஷ்டம் வருது, நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ரியலைசேஷன் நம்மளால் ஆகவே முடியலைங்க. இதுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் எந்த பிறவி நம்ம எடுக்க போகிறோன்னே நமக்கு தெரியாது. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. என்ன பிறவி, புழுவா, மாடா, நாயா, பேயா, இது மாதிரிலாம் எந்த ஒரு இதாக பிறக்கிறோங்கிறது எப்படிங்க தெரியும்? இப்போ அதெல்லாம் பிறந்திருக்கு, அதுவும் கடவுள் படைத்த ஒரு படைப்பு தானே. ஏன் அது வந்து நாயாக பிறந்திருக்கு, ஏன் அது வந்து கழுதையாக பிறந்திருக்கு, ஏன் அது மரமாக பிறந்திருக்கு, நம்ம ஏன் மனிதர்களாக பிறந்திருக்கோம் இல்லைங்களா? ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோங்க. அதனால தான் மனிதர்களாக பிறந்திருக்கோம். இந்த மனிதர்களாக பிறந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட ஆசை. இப்போயாவது ஒரு 6 அறிவு கொடுத்துருக்காருங்க. அப்பையும் நம்ம கடவுளை பற்றி புரிஞ்சிக்கல. அவர் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு? உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஆனால் நீ வாங்குகிற நிலைமையில நீ இல்லையே. நீ எதையோ கவலைப்பட்டுட்டு இருக்க, எதுக்கோ குறித்து அழுகிற, எங்கேயோ நிற்கிற, ஏதோ ஒன்று ஏமாத்துதுன்னு பயந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமே இல்லாமல் மனம் போன போக்கெல்லாம் போயிட்டுருக்கு. நீ என் பக்கம் நீ வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் நிறையா கஷ்டங்களில் வரும்போதெல்லாம் கடவுள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிக்கோ, அழுகாத வான்னு. நம்ம பிடிக்கிறோமா? நல்லா இருக்குது காடு, செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் காலச்சக்கரத்துக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இதுலேருந்து 2-3 கைடன்ஸ் எடுத்துருமா? செம்மையாக இருக்குது. நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ப்ரொபோசல்ஸ் ஆஃபர் இருக்குங்க. இது வரைக்கும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கவுங்க ரியலைசேஷன் ஆகுது. உங்களை விட்டு போனதுக்கப்புறம் நிறையா அடிகள் விழுகுது, நிறையா மாற்றம் மனதளவுலேயும் சரி, அவர் வேலை பார்க்குற இடத்துல அவங்கள சுற்றியும் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட உங்களோட அன்பு தான் உண்மையான அன்பு. உங்கள் கூட இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நிறையா வந்து நாலேஜு நிறைய தெளிவெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த பழைய அன்பு, புதிய காதல், பழைய அன்பு புதுமை பெற்று உங்ககிட்ட வருது. புதிய காதலும் புதிய ப்ரொபோசலும் பழசை ஏமாற்றிட்டு போயிருந்ததுன்னா புதிய உண்மையான ஒரு அன்பு உங்களை தேடி வருது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக நீங்கள் கொஞ்சம் மாறி இருக்கிறவங்களுக்கு உண்மையான அன்பு வருதுங்க. அதனால் தெளிவாக பாருங்கள், தெளிவாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக இருக்குது. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க.
எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அது வரணும், இது வரணும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குங்க. நான் கூட நினச்சேன் என்னவோ நடக்குமா என்னன்னு தெரியலன்னு. கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. பழைய பர்சன்ஸ் தான் திரும்பி வராங்க, திரும்பி வராங்க. அதனால் உங்களுக்கு ரீயூனியன் வேணும், எனக்கு பழைய பர்சன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீயூனியன் டைப் பண்ணுங்கள். புது பர்சன் வேணும்னா நியூ ப்ரொப்போசல்னு போடுங்க, நியூ லவ்னு போடுங்க. ப்ரொப்போசல்னால் அவங்க ஸ்பெல்லிங் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் போராடுவீங்க இல்லையா, நியூ லவ் அப்படின்னு போடுங்க. இது என்னென்னா நீங்கள் கிளைம் பண்ண நீங்கள் கேட்குற விஷயம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிடலாங்க. அதனால் ரீயூனியன் வேணுங்கிறவங்க, எனக்கு பழைய பர்சன், எனக்கு பழைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வேலையில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க திரும்பி வரணும். இல்லை விட்டு போன எந்த ஒரு உறவாக இருந்தாலும் திரும்பி வரணும்னு நினச்சிங்கன்னா ரீயூனியன் போடுங்க. எனக்கு புதிய ஒரு ஆஃபர் வரணும், புதிய ஒரு ப்ரொப்போசல் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நியூ லவ் அப்படின்னு போடுங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த கார்டோட நீங்கள் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து நான் சொல்கிற விஷயம் கிடையாதுங்க. இது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு மெசேஜ் உங்கள் ஆள் மனசை போய் டச் ஆகும். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்து எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. எப்போயுமே இதை நான் சொல்லணுன்னே நினைக்காதீங்க. நான் ஏன்னா சில சமயம் சொல்லுவேன், சில சமயம் நான் மறந்துடுவேன். நீங்கள் இந்த கார்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. திங்க் பிஃபோர் ரியாக்ட். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து பண்ணுங்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணாதீங்க, தெளிவாக பண்ணுங்க. உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் வாய்ஸ், இன்னர் வாய்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு பர்சன் மெடிடேஷன்லாம் பண்ணி பக்கவாக வச்சுருந்தீங்கன்னா அது சத்தமாக பேசும், இல்லைன்னா மெதுவாக பேசும், இல்லைன்னா பேசவே பேசாமல் மௌன மொழியில் பேசும். மௌன மொழி நம்ம பேசினாலே நமக்கு கேட்காது. ஏன்னா நீங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அது வாய்க்குள்ளேயே அது பேசிக்கும். அதனால நல்லா ஃபஸ்ட்டு நல்லா யோசிங்க. உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா கடவுள்கிட்டே போய் கேளுங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து தாங்க உங்களோட இன்னர் வாய்ஸு. அதுவே நிறையா சொல்லும். சரிங்களா? உங்களால் எல்லாமே முடியும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இப்போ பயந்துட்டு நிற்கிறீங்களோ, என்னால் முடியுமா முடியாதா, எல்லாமே உங்களால் முடியும். உங்களால் இப்போதைக்கு எனக்கு வந்து நான் ஒரு பிளாக்காக இருக்குது, என் லைஃப் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொண்டு வரதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும்? கடவுள் சுவிட்ச் போடுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும் சொல்லுங்கள்? பிளாங்காக இருக்குதுன்னா அழகாக ஃபில்லப் பண்ணுறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே கொடுத்துட்டாரு. உங்கள் கையில் பேனா கொடுத்துட்டாரு. என் வாழ்க்கை பிளாங்காக இருக்குது, பேனா இருக்குது, எடுத்து அழகாக எழுதுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆசைப்பட்டு எழுதுங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. பாசிட்டிவிட்டியாக எழுதுங்க. நடந்து முடிச்சிட்டு மாதிரி எழுதுங்க. எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. மிஸ்ஸிங் எனர்ஜி ஏதோ ஒன்று உங்ககிட்ட மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்குது. அது என்ன எனர்ஜி? நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து அம்மா அப்பா இழந்தவர்கள் அந்த ஒரு எனர்ஜி மிஸ்ஸிங் ஆன மாதிரி ஃபீல் பண்ணலாம். அல்லது வந்து ஒரு லவ்வராக இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு அம்மா பிள்ளை அப்பா மகன் இந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நேசித்த ஒரு நண்பராக கூட இருக்கலாம். ஏதோ ஒருங்க மிஸ்ஸிங் எனர்ஜி உங்களுக்குள்ளே அந்த எனர்ஜி மிஸ்ஸிங் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை தேடிட்டு நீங்கள் இப்போ வந்து ரொம்ப கவலைப்பட்டுருக்கீங்க. அந்த எனர்ஜி எங்கேயும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கும் போது விட்டு போன ஒரு எனர்ஜியை தேடிட்டுலாம் நிற்காதீங்க. நீங்கள் அழகாக உங்களோட எனர்ஜியை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கும் போது கண்டிப்பாக அந்த எனர்ஜி உங்களை தேடி வந்துடுங்க உங்களுக்கு. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை மிஸ் பண்ணுற எனர்ஜியும் அவங்களும் மிஸ் பண்ணுவாங்க. அது எப்போ மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்காம அவங்கள பற்றின கவலைப்பட்டுட்டே இருக்காமல் உங்களை பற்றி உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்கும்போது அந்த எனர்ஜி அங்கே மிஸ்ஸிங் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் எல்லாமே சொல்லிட்டேன். இங்கே நீங்கள் மனிதர்களோட போராடுறீங்க, இங்கே எதுவுமே கிடையாது, மனுஷங்களும் கிடையாது, திங்ஸும் கிடையாது, மொத்தத்தில் நம்மளே கிடையாது. அதுதான் வந்து கடைசியில் சொல்லுவாங்க. நான்கிறதும் கிடையாது, நீங்கிறதும் கிடையாது, இங்கே உலகமே கிடையாது, எல்லாமாய் நமக்குள்ள சில விஷயங்கள் கற்றுக்கும் போது நம்மளோட ஞான அதாவது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தெரிஞ்சுக்கும் போது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ வந்து ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நம்ம கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சந்தோஷமாக நீங்கள் இருந்தாலே அந்த விஷயம் ஈஸியாக அவங்கள தேடி வருங்கிறதாங்க சீக்ரெட்டே. இதை தாங்க சீக்ரெட்டாக சொல்கிறாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நத்திங் டு டூ ஹியர். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, எனக்கு அது வேணும், நான் இது பண்ணால் அது வருமா, அது பண்ணால் இது வருமா, இது எனக்கு கிடைக்கணும்னு ஏதோ ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். நீங்கள் இது நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காதுங்க. நீங்கள் சில சட்டத்திட்டம் இருக்குது, சில விஷயம் இருக்குது, அந்த விஷயம் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்கும் போது தான் இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலடியில் வந்து கிடக்கும். நீங்கள் தேடவே வேணாம். நீங்கள் உங்களை பார்த்துட்டு நீங்கள் போகும்போது அந்த விஷயம் உங்களை தேடி வரும்னு நான் சொல்கிறேன். அது நபராக இருக்கலாம், விஷயமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதை கண்டுக்காமல் விட்டுருங்க. அந்த எனர்ஜியை கண்டுக்காமல் விட்டுருங்க. அடுத்தது
சிவா பாக்கிட்டேருந்து மெசேஜ் வாங்கலாமா? இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. சிவாப்பா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிறையா பேர் என் வீடியோ ரொம்ப டைம் அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியாதுங்க. அவங்க டவுன்லோட் வந்துச்சுன்னா டைம் ஆகும். உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா இன்னொரு சேனலில் வெறும் 10 நிமிஷம் தாங்க இருக்கும். 10-15 நிமிஷம், அதுக்கு மேலே இருக்காது. உங்களுக்கு டைம் இல்லைன்னா அதில் பாருங்கள். ஓகே, இது வந்து நம்ம என்ன வந்து விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்குது. ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது? நீ என்ன பண்ணீங்க, என்ன கோல்மால் பண்ணீங்க, என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணோங்கிறது நமக்கு தெரியாதுங்க. போன ஜென்மத்தில் பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்மத்தில் பண்ணியிருப்போம். அதனால் இது ஏன் நடக்குதுன்னா, நீ என்ன பண்ணியோ அதுக்கு உண்டான தீர்வு தான் நடக்குது. அதனால் அது கரெக்டாக அந்த யூனிவர்ஸ் வந்து எப்போயுமே அதோட பிரின்சிபல் படி அதோட கொள்கைப்படி கண்டிப்பாக நடக்குது. நான் இன்றைக்கி அழுகிறேன்னா நான் ஏதோ ஒரு விஷயம் நான் யாரையோ அழுக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னா நான் யாருக்கோ சந்தோஷமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி 3 வேளை நல்லா உணவு கிடைக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் நான் ஏதோ வந்து யாருக்கும் அந்த மாதிரி துரோகம் பண்ணல, தொந்தரவு பண்ணல, யாருக்கோ உணவு கொடுத்துருக்கேங்க. அதனால் கடவுள் எனக்கு கரெக்டாக பக்காவாக வச்சுருக்காரு. அதனால் எனக்கு இந்த ஞானம்லாம் ஏன் இன்னைக்கு கிடைக்குது, எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்குதுன்னா போன ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறையில் பாதி வந்திருப்பேங்க. பாதி கடல் தான் வந்துட்டு விட்டுட்டு போயிருப்பேன். இந்த மாயான உலகத்தை நோக்கி போயிருப்பேன். திரும்ப அந்த பாடத்தை வந்து நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக வேகமாக எனக்கு வந்து கடவுள் கர்மாலாம் கழிக்க விட்டு எனக்கு இந்த லெசனுக்குள்ள வா, சீக்கிரம் வா, கற்றுக்கணும். எத்தனை பேருங்க கற்றுக்குறாங்க இந்த உலகத்தில் சொல்லுங்கள்? இதெல்லாம் உண்மையான நானே எவ்வளோ தெரியுங்களா நம்பிட்டு இருந்தேன். எனக்கு சுற்றி இருக்கிறது உண்மை, என்னை சுற்றி இருக்கிறது தான் நிஜம். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்கும் அது வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விஷயங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை வேலிடேஷன் பண்ணணும், ரெக்கக்னேஷன் பண்ணணும், அவங்க நல்லா பேசணும், அவங்க என் திறமையை பாராட்டணும்னு நினச்சதுக்கெல்லாம் செருப்படி தான் எல்லாருக்குமே விழுந்திருக்கும். ஏன்னா இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. யாருமே உங்களை பர்ஃபெக்டாக வந்து அதே மாதிரியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம மட்டும்தான் நம்மளை வந்து பர்ஃபெக்டாக நம்மளை நேசிக்க முடியும், நம்ம கூட வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு தாங்க நிறையா அடி எல்லாருக்குமே விழுகுது. அதனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம்னா நீங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டீங்க. ஓகேவா? இனிமேலும் இந்த கஷ்டம் தொடருமா, மாற்ற முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்ற முடியும். கண்டிப்பாக நீங்கள் தான் மாறணும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் மாறணும். உங்கள் எண்ணத்தை மாற்றணும். சில எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுங்க. பழைய வாழ்க்கை, பழைய தாட் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக இன்றைக்கி பிறந்த மாதிரி இருந்து சில விஷயங்கள் நான் நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஜென்ரல் ரீடிங்கில் ஒத்து போணுச்சுன்னா எடுத்துக்கோங்க. பட் வந்து பர்சனலாக பார்க்கும்போது சில விஷயங்கள் இன்னும் இன்டெப்த்தாக வந்து உங்கள் வாழ்க்கை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு அதுக்கு உண்டான கைடன்ஸு, வெளியில் வரதுக்கு உண்டான நிறைய வழிகள் வந்து சொல்லப்படுங்க. அதனால் இப்போ எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நான் இப்போ அடிபட்டு நிற்கிறேன்னா அது வந்து பாஸ்ட் ஆக்ஷன். நான் வந்து பூர்வ ஜென்மத்தில் அல்லது எனக்கு முந்தின காலத்தில் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? அதனால எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அடிக்குது, என்ன இந்த விஷயம் வந்து காயப்படுது, என்ன வந்து இந்த விஷயம் ஏமாத்துது, எனக்கு இப்படிப்பட்ட நான் கஷ்டப்படணும்னு நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா பாஸ்ட் ஆக்ஷன் தான் எல்லாமே காரணங்க. யாருமே மற்றவங்க கிடையாதுங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நபரோ இல்லை யாருமே கிடையாது. நான் என் வாழ்க்கை அப்படி மோசமாக இருக்குன்னா அவங்க காரணம் கிடையாது. நான் செஞ்ச ஒரு விஷயம், நான் விதைத்த ஒரு விதை அப்படிதான். அதனால் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தங்க நான் போகிற போக்கில் எல்லாம் விதை மாதிரி தூவிட்டே வரேங்க. இதில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து யார் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேரால் மட்டும்தாங்க இந்த விதையை எடுத்து அவங்களுக்குள்ளே இன்னைக்கு வச்சுக்குவாங்க. எதுக்குன்னே தெரில, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பாயிண்டெல்லாம் எடுத்து அவங்க மைண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் வந்து அவங்களுக்கே தெரியாது அது ஒரு செடியாக, மரமாக, ஒரு விருட்சமாக மலர்ந்து இருக்குங்க. பெரிய லெவலில் மாறி இருக்கும். அவங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. இப்போதைக்கு நான் தூர இந்த விதையை தேவைப்படுறாங்க. சில நேரம் வந்து அப்படியே தூவிட்டே போகிறேன். ஆனால் எல்லாரும் எடுத்துக்குவாங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது வந்து போய் சேருமானா சேராது. அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற கருத்து, எனக்கு இது ஃபேவராக சொல்லியிருக்காங்க, இந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு அது ஃபேவராக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பேசிக் லெசனே ஃபுல்லாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு இருக்குது. நான் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னாலும், உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் கிடைக்கணும்னாலும் நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும், கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டே போகணும். ஏன்னா இதில் எதுவுமே நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. நான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இது நடந்துருச்சுன்னு நான் எதிர்க்கவே இல்லை. எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது வேணாம், எதுக்கு எனக்கு நடந்துச்சுன்னு நான் எந்த விதமான எதிர்ப்பும் நான் இங்கே தெரிவிக்கவே இல்லைங்க. அதனால என் வாழ்க்கை வந்து கடவுள் வந்து அழகாக அவர் மூவ் பண்ணிட்டு போகிறார். ஏன்னா அவர் தாங்க நடத்துகிறாரு. நான் உள்ளே நடிக்கிறேன். நான் எதிர்ப்பு காட்டாதனால எனக்கு வந்து எல்லா விஷயமும் நல்லதாக நடக்குது. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று நம்ம இங்கே பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் இங்கே தப்பு. அதனால் என் வாழ்க்கை வந்து ஏன் இப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களை சுற்றி இருந்த நபர்கள் கிடையாது. அது மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த ஒரு கார்டை எடுத்துகிட்டு நம்ம ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். டெடிக்கேஷனாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே டெடிக்கேஷனாக இருக்கணுங்க. எப்படி நம்ம டெடிக்கேஷனாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து
யார் மேலேயோ கொண்டே வைக்கிறோம் பாருங்கள், நம்பிக்கையை, ஆசையை, பாசத்தை ஏதோ ஒரு பொருள் மேலே வைக்கிறோம் பாருங்கள். அடிக்ஷனில் போய் அதுதான் வேணும், அதுதான் இருக்கணும்னு ஒரு பிடிமானம் பண்ணி பிடிச்சி வைக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி கிடையாதுங்க வாழ்க்கை. எல்லாமே இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு நம்ம டெடிக்கேஷனாக நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டு நம்ம செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு எப்பயுமே நமக்கு நம்மளை எப்படியாவது ஏமாற்றுவோமாங்க சொல்லுங்கள். ஏன்னா நானே ஏமாற்றிக்குவேனா, எனக்கு நானே வந்து கெட்டது பண்ணிக்குவேனா, எனக்கு நானே வந்து சூன்யமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அழுதுகிட்டே நீ இருன்னு நான் சொல்லுவேனா, என்னோடய வாழ்க்கையை நானே மோசம் பண்ணி. ஆனால் நம்ம அப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எதுவோ மற்றவங்க வந்து நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுவாங்க, மற்றவங்க நம்ம கூட வருவாங்க, மற்றவங்க நம்ம லைஃப் லாங்க தொடர்ந்து வருவாங்க. அப்படி யாருமே இங்கே தொடர்ந்து வரமாட்டாங்கங்க, இல்லைங்களா? வாழ்ந்தவர் எல்லாமே இங்கே உயிரோடு இருந்திருந்தோம்னா இந்த பூமி கொல்லவே கொள்ளாதுங்க. இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நிற்கிறோம், இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கேட்குறோம். ஆனால் வந்து இதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கி முன்னாடி போயிருக்காங்க. நம்ம வந்து பின்னாடி டிக்கெட் வாங்கிட்டு நிற்கிறோங்க, அவ்வளோதான். அது அவ்வளோதான் நமக்கான டைமு. இந்த நிற்கிற டைமில் நமக்கு கிடைக்கிற நிறைய எக்ஸ்பீரியன்ஸு கடவுள் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கை நிறையா டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காது, கொஞ்சம் காலம்தான். அது எப்போல்லாம் யாருக்கு என்ன ஏது எந்த நேரத்தில் எது நடக்கும்னே சொல்ல முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து நிறையா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல பாசிட்டிவிட்டியாக ப்ரெசென்ட்டில் இருக்கும் போதே சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அதை கடவுள்கிட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட கிடைக்கும். நல்லதாக இருங்க, அன்போடு இருங்க, அறத்தோடு இருங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து காது இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பைபிளில் கூட சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள்ங்க, நல்ல அறம் சார்ந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய பேர். ஆனால் எத்தனை பேர் அதெல்லாம் கேட்குறாங்க? பிடிச்ச விஷயம், ஒரு கேலிக்கையான ஒரு விஷயம், அது ஃபோன் இருந்தால் ஏதாவது ஒரு டைம் பாஸுக்கு நிறைய அதை பார்க்குறது, நம்ம டைம் போக்குறதுக்கு நம்ம வந்து ஃபோனை எப்போயுமே நம்ம பயன்படுத்தணும். ஃபோன் நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்துடக்கூடாதுங்க. அதனால ஹனுமான்ஜி எப்படி டெடிக்கேஷனாக அவரோட பக்தியில் இருந்தாரோ, நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் இருக்கார், நமக்குள்ளே தான் இருக்கார். அது கூட பக்தியாக, அது கூட கனெக்டிவிட்டியாக, அது கூட எப்போயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க. அதுவே நம்மளை ஆக்டிவேட் பண்ணுங்கள். வெளியில் கடவுளை தேட வேணாம், நமக்குள்ளேயே கடவுள் இருக்கார். அப்படிங்கிறத நிறைய விஷயம் நம்ம நேர்மையோட, ஒற்றுமை தன்மையோட, ஒரு உள்ளார்த்தமாக, ஒரு உண்மையான ஒரு ஹார்ட்டோடுங்க. யாரோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் தனி லெசன்ஸ் இருக்குங்க. அவங்க வேறு, நம்ம வேறு. அவங்க யாரோ, நம்ம யாரோ, அதை மட்டும் நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணுங்க. இவங்க எனக்கு சேர்ந்தவங்க, நான் தான் சொல்கிறேன், எனக்கு பிறந்த குழந்தைங்க கூட அவங்க தனி, நான் தனி தான். என்னோடவங்க அப்படிங்கிறதுனால என்னோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. நான் சொல்லுவேன், வழி நடத்துறதுக்கு விதமான இப்படி போகணும், அப்படி போகணும், இது நல்லது, அது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கலாம். பட் அவங்களோட பாதை வேறு, இல்லைங்களா? அவங்களும் ஒரு லெசன் கற்றுக்கப்பட்டு தான் கற்றுக்க முடியும். இங்கே எல்லாமே யார் சொன்னாலுமே கற்றுக்க மாட்டாங்கங்க. நெருப்பு சூடுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன், போகாதன்னு ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனால் அது வந்து என்ன பண்ணும், வேகமாக போய் அந்த நெருப்பை தொட்டால் தான், அது கை வலித்து அழுகும்போது தான் நெருப்பை தொட்டால் சுடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுங்களாக கற்றுக்கும் போது தான் நாளைக்கு வந்து திரும்ப போய் நெருப்பை தொடாது, இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே எங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லது பண்ணுறோம். உணவால் சரி, மற்றவங்களால உடலாலையும் சரி உழைப்பு கொடுத்து நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்க தாங்க முடியும், சொல்ல தாங்க முடியும். அதுக்கு மேலே அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப தான் அவங்களோட கதை வேறு. அதனால் அந்த கதையை சரி பண்ணுறேன் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கதை அங்கே வந்து ஃப்ளாப் ஆகிடும். அதனால் இன்றைக்கி வந்து நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க கடவுள். ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி சிவன் வந்து எனக்கு ரொம்ப வந்து இந்த ரீடிங்கில் வந்து பிளஸ்ஸிங் கொடுத்த மாதிரி இருந்தாருன்னு சொல்லலான்னு பார்த்தேன். இந்த கார்டில் தான் பிளஸ்ஸிங் வந்து நிறையா வந்து உள்ளார்த்தமாக கொடுத்த மாதிரியே இருந்தது. நல்ல லக்கு தாங்க உங்களுக்கு. இன்றைக்கி அவரே நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயத்த அவர் வாயாலே சொல்லிட்டாரு. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்பயும் வந்து நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.